டார்கெஸ் யூஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளான் ட்ரெஸ் ஈவெண்ட்டை முடிச்சுட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ஒரு செஸ்ட்டு, மீதி வந்து 10 செஸ்ட் தான் இருக்குது. நேற்று வந்து 20 செஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா லாஸ்ட் வீடியோவில் போய் பாருங்கள். எல்லாமே காமனாக தான் கைஸ் வருது. பார்ப்போம். ஒன்று வாவ் ரேர் கைஸ். யா ரிசோர்ஸ் போர்ஷன் வந்திருக்கு. எலிக்ஸ் வித்துட்டு வாவ் ரேர் பார்ப்போம். காய்ஸ் எபிக் காய்ஸ். வாவ் புக் ஆஃப் ஹீரோஸ். ஓகே கைஸ், ஃபைனலாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் புக் ஆஃப் ஹீரோஸ் வந்திருக்கு. ஸோ மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் வந்திருக்கு. ஸோ ஓகே, என்னைக்கோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதானே பார்ப்போம். அது வந்து நம்ம இன்னொரு சேனலில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு கிளான் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து அதேமாரி ஒரு 5 இருக்குது. ஸோ அதில் என்ன கிடைக்குதுன்ட்டு பார்ப்போம். ஓகே காமன் ஓகே ரேர் என்ன கிடைக்குதுன்ட்டு பார்ப்போம். என்ன காய்ஸ் நீங்கள் கோல்டு கொடுத்து ஏமாத்துறாங்க. ரேர் காய்ஸ் ஒரு கூட இதில் எப்பிக் வரல கைஸ். ஒரே ஒரு தடவை அது எப்பிங்கிற பேரில் வந்துச்சு. சைனோரி க்ளோரி ஒரு வந்துச்சு. காமன் கைஸ் எல்லாம் ஒஸ்ட்டு கைஸ். இந்த பவர் பாக்கெட்ஸு காமன் ஆஹா எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிக்கி பால் வந்து இன்ன வரைக்கும் நம்மகிட்ட இல்லை. ஸோ அதனால் அதை பை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த எக்யூப்மெண்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரோஸ்டி ஃப்ளாக் வாங்காதீங்க. மேஜிக் மிரரு உங்கள்கிட்ட இல்லைனா வாங்க, ஸ்பிக்கி பால் இல்லைனா வாங்க, டார்க் க்ரௌண்ட் இல்லைனா வாங்க, 11 பர்பிள் வாங்க, இல்லாட்டி புக் ஆஃப் ஹீரோஸ் வாங்கி ஹீரோஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பெனிஃபிட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வாங்க போகிறோம். டீல் ஓகே ஆயிடுச்சு கைஸ். ஸ்பிக்கி பால் அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பிக்கி பால் அன்லாக் பண்ணோன்னா நம்மளோட பிளான் என்னன்னா, ஆக்சுவலாக வந்து லைவ்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிக்கி பால் இங்கே வந்துருச்சு. ஸ்பிக்கி பாலை இப்போ மேக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 3 கைஸ் ஸ்பிக்கி பால் அப்டேட் பண்ணுறது அவ்வளோ செம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா 1250 இருக்குது. மீன்ஸ் முன்ன வந்து 1000 இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ண போகிறோம். அதோட வந்து எவ்வளோ தூரம் அப்கிரேட் ஆகுதுன்னு பாருங்க. ப்ரொஜெக்டல் டேமேஜ் 2000க்கு மேலே போகும் கைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்விக்கி பால் யூஸ் பண்ணுறது ஒரு செம்ம பெனிஃபிட்டான ஐடியா. ஸோ பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக. ஸ்விக்கி பால் 7 லெவல் 7 லெவல் 8 இப்போ 1500 ப்ரொஜெக்டல் டேமேஜ். 1750 லெவல் 9ல். இப்போ வந்து பார்த்தோன்னா லெவல் 10 ஸ்விக்கி பால் 1750 வந்துருச்சு. வந்து லெவல் 11 1750 வந்துருச்சு. இப்போ 2000 லெவல் 12. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற சைனோரி வச்சு தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். லெவல் 13 லெவல் 14 எனக்கு லெவல் 15 அப்டேட் பண்ணுறது கஷ்டம் கைஸ். மேபி ஃபியூச்சர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னைக்கோ இந்த வீடியோ நம்ம ஸ்பிக்கி பால் வந்து வாங்கணும். லெவல் 14 வரைக்கும் அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இதை பேஸ் பண்ணி நம்ம அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் நாளைக்கு பார்ப்போம் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்க போகிறோம்னா, அங்கே வந்து மேஜிக் மிரர் வாங்க போகிறோம். ஸோ மேஜிக் மிரரில் என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம் வாங்க. ஸோ மேஜிக் மிரர் வாங்கிடலாமா? ஓகே, ஸோ டீலுக்கு போகிறோம். இதில் வந்து என்கிட்ட ஸ்பிக்கி பால் ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் மேஜிக் மிரர் வாங்குறேன். ஸோ மேஜிக் மிரர் வாங்கியாச்சு கைஸ். ஓகே, அடுத்தது மேஜிக் மிரர் இப்போ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்கிரேட் பண்ண போகிறோம். லெவல் 1. ஸோ லெவல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து க்ளோனுடைய செகண்ட் வந்து 20 செகண்ட் இருக்குது. இது நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இதில் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரெக்கவரி, ஹிட் பாயிண்ட் இது ரெண்டும் வந்து அப்டேட் ஆகிட்டு ஹீரோ பூஸ்ட்டு. ஸோ இதை அப்டேட் பண்ணுறோம். லெவல் 2. அடுத்து வந்து லெவல் 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 மேஜிக் மிரர் அப்டேட் ஆகிட்டு இருக்கு கைஸ். லெவல் 5 பட் ஆனால் அந்த 20 செகண்ட் அப்படியே தான் கைஸ் இருக்குது. மேபி அந்த ஹெல்த் ரெக்கவரி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் போல. ஓகே ஓகே, இங்கே க்ளோன் டிபிஎஸ், க்ளோன் ஹெல்த் இதெல்லாம் அப்டேட் ஆகுது. ஆனால் அந்த டைம் மட்டும் சேஞ்ச் ஆகலை. ஓகே, லெவல் 5 லெவல் 6 லெவல் 7 கைஸ். டைமிங் இன்க்ரீஸ் ஆனால் தான் நமக்கு பெஸ்ட்டு. பட் டைமிங் இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, லெவல் 8 நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வந்து மேஜிக் மிரர் அப்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ட்டு. இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகுது கைஸ். ஓகே, எங்கே லெவல் 9 முடிஞ்சு லெவல் 9th லெவலில் தான் வந்து அப்கிரேட் ஆகுது. ஓகே, லெவல் 10 லெவல் 11 லெவல் 12 வாவ் லெவல் 13
ஆனால் வந்து லெவல் 13 லெவல் 15 வரைக்குமே அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். லெவல் 14 லெவல் 15 போட போகிறோம் கைஸ். இதில் டைமிங் தான் பார்ப்போம் கைஸ். இதுலேயுமே டைமிங் வரல, 25 செகண்டே மேக்ஸிமம் போல. இதில் லெவல் 16 போட்டாச்சு, லெவல் 15 போட்டாச்சு, லெவல் 16 வந்தாச்சு. இங்கே பாருங்க கைஸ், நம்மகிட்ட இருக்கிற எல்லா சைன் வரையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் கிடைக்கல இன்ன வரைக்குமே. லெவல் 17 போட்டாச்சு கைஸ். அடுத்து வந்து லெவல் 18 போடுறதுக்கு வந்து இன்னும் 120 சைனி ஓரி நமக்கு தேவைப்படுது. ஓகே, எனிஹவ் நம்ம இன்னும் ஒரு லெவல் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் ஆனால் 25th லெவல், அந்த லெவலில் நமக்கு வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. நான் 120 சைனி ஓரி நம்மளால எடுக்க முடியுமான்னு தெரியலையே. பட் இதுலேயே 50 50 100 தான் எடுக்க முடியும். ஓகே, இதுலேயே கிடைக்குதான்னு பார்ப்போம். சைனி ஓரி இங்கேயும் இல்லை. ஓகே கைஸ், நம்ம வந்து ஃப்ரீ டு பிளேயர் சைனி ஓரி வந்து இங்கே 120 இருக்குது. ஸோ அதை நம்ம அச்சீவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன். அப்படி இல்லாட்டி இங்கே சைனி ஓரி வாங்கினோம்னா 60, இதுக்கும் வந்து மைட்டியும் நம்மளுக்கு வந்து பத்தலை. ஸோ என்னைக்கோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து இப்போதைக்கு ஸ்பிக்கி பால் இருக்குது. இப்போது மேஜிக் மிரர் வந்துருச்சு. மேஜிக் மிரர் தூக்கி இங்கே அப்டேட் போட்டுட்டு மேஜிக் மிரரை பேஸ் பண்ணி இப்போது லெவல் 15 பேஸில் ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜியாக பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா கைஸ், கண்டிப்பாக பார்ப்போம், ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது வந்து TH15 பேஸ் பண்ணி ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி போட்டுருவோம். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இந்த பேஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த பேஸ் வச்சு ஒரு அட்டாக் போடுவோம். எடுத்தோடனே நம்ம அட்டாக் போடணும். பட் ஆனால் இப்போதைக்கு எப்படி கிளியர் பண்ணணும், இந்த ஏர் ஸ்பேஸை கிளியர் பண்ணுறதுக்கு இங்கேருந்து அட்டாக் போடுவோம். ஏதாவது ஒன்று கிளியர் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மேஜிக் மிரர் எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பார்ப்போம் கைஸ். ஆஹா, ஓகே, இன்னும் ஒரு 2 ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணிடுச்சு. வாவ், 3 பேரா வந்துட்டாங்க கைஸ். இவனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணோம்னா சரியாயிடும். வாவ், சூப்பராக இருக்கு கைஸ். ஓகே, நம்ம இந்த பேஸை வந்து கிளியர் பண்ணுறோம். கிளான்ல இருந்து ஆள் வந்துட்டாங்க கைஸ். அட்டாக போடுறதான் கைஸ். ஸோ நம்மகிட்ட மைட்டி எல்லாமே இருக்கு, எல்லாமே மேக்ஸ் லெவலில் இருக்கிற கைஸ் தான். இங்கே வந்து நம்ம ஒரு இதை போட்டுட்டு இங்கே ஒரு ஃப்ரீஸை போட்டுட்டு இங்கே ஒரு இது 2 ரேகு, ஒரு இந்த ஸ்பெல்லு கைஸ். இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வந்து நம்ம தலைவன் மேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து ஸ்விக்கி பாலுடைய மேட்ரு. ஸ்விக்கி பால் வந்து செக் பண்ண போகிறீங்க. ஸ்விக்கி பால் இந்த இடத்துல வரப்போது பாருங்க. ஸ்விக்கி பால் எப்படி வேலை செய்கிறான்னு பாருங்க கைஸ், எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறானுங்க ஸ்விக்கி பால். ஓகே, எனக்கு 3 ஸ்டார் எடுக்க முடியுமா? அப்கிரேடிங்கில் இருக்கிறது தான் நம்மளுடைய இது பேஸு. செக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன எக்யூப்மெண்ட் வாங்கினீங்க, அது எந்த லெவல் வரைக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அப்டேட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா நம்ம ஆர்கே சிஓசி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் போட்டு விடுங்க. அதே மாதிரி யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறாங்களோ சிஓசி, அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நமக்கு வந்து ரெகுலராக அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான். நீங்கள் ரோட் மேப் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த இது டெக்கரேஷன் வாங்கிட்டீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ். ஓகே, இதுமாதிரி கடைசி ஃபைனலாக நம்மளோட ஒன்று நம்மளுடைய பிளான் இது தான். நம்ம பிளானில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. ஓகேவா, ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.